பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஆர். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஓகே, இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாரமாக இருக்க போகுதுன்னு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பும் போது கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமையுங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரியான கார்ட்ஸ் பிக் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. பட் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரில. நம்ம இனிமேல் பார்த்தா தான் தெரியும். தயாராக இருக்கீங்கன்னா எஸ் ஐம் ரெடி ஃபார் த ரீடிங், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் அண்ட் நம்பர்ஸை இந்த வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு அடுத்த வாரம் எனக்கு சொல்லுங்கள். இல்லை அப்பப்போவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹவ் யூ ஃபெல்ட் அப்படின்னு. ரீடிங்க்கு தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்காக 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ எந்த செட் ஆஃப் கார்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் கேள்விகள் கேட்டு கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை சரி சூஸ் பண்ணுறேனே ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்றதையும் நீங்கள் கேட்கலாம். திஸ் இஸ் அ வீக்லி ப்ரெடிக்ஷன். திஸ் இஸ் என்டையர்லி ஃபார் யூ. வெல்கம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் சூஸ் பண்ணது பைல் நம்பர் 1. ஹாய், ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட் வந்திருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், எந்த கார்டை பார்த்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் யோர் கார்ட்ஸ். முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இதுக்கு விட என்ன வேணும்ல? பட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல நான் பார்த்தோன்னே சேஞ்ச். இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு நான் பார்த்தேன். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. பட் மாற்றம் நடந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியுமோ? தட்ஸ் ஆப்வியஸ். இல்லை, ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனுக்கோ எதுனாலுமே அடுத்தது என்ன அப்படின்றதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அது இந்த வாரம் கட்டாயமாக நடக்க போகுது. 555 அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நம்பர் தான் மாற்றங்களை ஈர்க்கக்கூடிய நம்பர். அண்ட் மாற்றத்தை பார்த்து என்றைக்குமே நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா மாற்றம் நடந்தால் தான் வாட் எவர் இட் இஸ், குட் பேட் அதெல்லாம் அதுக்கு அடுத்து. பட் மாற்றம்னு ஒன்று நடந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல் இல்லையா? சரி, முதல்ல இந்த வாரம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம். அடுத்த கட்டம்னா என்ன? நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகலாம். இல்லை ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்குது, நம்ம ஏன் இதை திருமணத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளுடைய உறவில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுதுங்க. நான் ஏற்கனவே மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். பட் நிறைய நேரம் மாற்றம் வரும்போது நம்ம அந்த மாற்றத்தை தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இந்த வாரம் சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு எல்லா மாற்றம் வரும்பொழுதும் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வாங்க. இட்ஸ் லைக் நிஜமாவே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதா, நிஜமாவே எனக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆல்சோ உங்ககிட்டயே உங்கள் மைண்ட்லேயே சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட சரி ஓகே, இது அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய சுபாவம், இதுதான், அவங்களையே நான் மாற்றணும், எப்பப்போ எனக்கு தேவையோ அப்பப்போ நான் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன வேலையோ அதை முடிச்சுட்டு நான் போயிடுறேன், ரொம்ப இதை போய் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே இது நான் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் உங்ககிட்ட வரப்போகுது. அதே ஒரு நல்ல விஷயம் தானே? அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ ஸ்டார்ட் ஃபீலிங் சேஃப் இல்லையா? பரவாயில்ல, ஐ மீன் அ சேஃப் பிளேஸ் அப்படின்னு தோணும்ல. இந்த வாரம் முழுக்கவே நான் பார்க்குறேங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழக்கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இட் இஸ் ஆக்சுவலி அ பொட்டென்ஷியல் அபவுட் யுவர் செல்ஃப். இல்லை, எனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, என்னால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. அங்கங்கே கொஞ்சம் இமோஷ்னலாக கூட இருக்கலாம். ஒரு சந்தோஷம், நல்ல சந்தோஷமான இமோஷன், அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்போவுமே ஒருத்தங்க தேவைப்படுது. யார் அந்த ஒருத்தங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் பர்சன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இமோஷ்னலாக, எனக்கு தெரியல, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கூட ஒருத்தங்க எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தனியாக இருந்து போர் அடிக்குதா, இல்லை தனிமை கஷ்டப்படுத்துதா தெரியல. பட் யாராவது இருந்தால் நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு, எனக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு, நான் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு யாராவது என் கூட இருந்தால் என்னால் லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
ஒய் நாட் அந்த மாதிரியான கரெக்டான பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில், இந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். நீங்கள் அவங்கள கூட இந்த வாரம் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைனா ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, பட் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இவங்ககிட்ட சொல்லாமா. மெதுவாக பழக ஆரம்பிங்க. இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாரம் ஆல்சோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடும். எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, அவசரப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே ரொம்ப அவசரப்படாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக டேக் இட் ஸ்லோ, ஒன் பை ஒன். ஆல்சோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருங்க. உங்கள் ஒர்க்காக இருக்கட்டும், உங்கள் ஸ்கெட்யூல் பிளானிங்காக இருக்கட்டும். இந்த சண்டேவே நாளைக்கே உட்காந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கெட் மச் மோர் ஈஸியர். ஆல்சோ ஐ திங்க் நீங்களே ஓவர் எமோஷ்னலாக உங்கள் மனசை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இமோஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறத விட இன்டெலெக்சுவலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது எப்போவுமே சரியாக இருக்கும்ல. ப்ராப்ளி அதனால தான் அந்த ஒரு இன்டெலெக்சுவலாக மூளையை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எடுக்க முடியல உங்களால். அதனால தான் எப்போவுமே யாராவது ஒருத்தர் உங்கள் கூடயே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியல. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சில நேரத்தில் நீங்கள் குவாய்ட்டாக ஒரு சில விஷயங்கள் யோசிக்கணும். பொறுமையாக யோசிங்க, அவசரப்பட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க, பட் இருந்தாலும் சில நேரத்தில் அவசரப்பட்டு எதையும் யோசிச்சிடாதீங்க, பொறுமையாக இருங்க. அண்ட் ஐ ஆல்சோ see that you are going to meet new people. இந்த வாரம் நிறைய புதிய மனிதர்களை நீங்கள் சந்திக்கலாம். அவங்களே உங்களுக்கு தேவையான அந்த இமோஷ்னல் இன்டெலெக்சுவல் சப்போர்ட் கொடுக்கலாம். நம்புங்க, கொஞ்சம் எல்லாரையும் நம்புங்க. பர்சனலாக போக வேணாம், பட் அட்லீஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாக நம்ம அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா இவங்க எப்படி அப்படின்றது ஒரு லிட்டில் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இல்லை, பட் நமக்கே ஒரு புரிதல் வந்துடும், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லையா அப்படின்னு. அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் பிளான்ஸ். உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு. ஆல்சோ நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட ஜான்வரி பிளான் என்னாச்சு? நிறைய ரெசல்யூஷன்ஸ் போட்டிருந்தீங்க, எப்படி போயிட்டுருக்கு? எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லை பிளானாகவே இருக்கா? நோ அந்த மாதிரி விட்டுறாதீங்க. நிறைய செலிப்ரேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது. அந்த செலிப்ரேஷன்ஸ் உங்களுடைய வெற்றிக்கான செலிப்ரேஷன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். எங்கெங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஒர்க்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க. பட் அதை தாண்டி வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், உங்களுக்குன்னு ஒரு மீ டைம், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்து, உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ, இல்லை உங்களுக்கு கோலம் போட பிடிக்கும், இல்லை எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க, இல்லை எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக, எப்போ எல்லாரும் பண்ணுற ஃபோன் ஸ்க்ரோலிங்கை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுங்கள். இந்த வாரம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கான சரியான டைம். அண்ட் உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ரொம்ப நாள் பேசாமல் இருக்கீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசக்கூடும். உங்களுக்கே தோணும், நான் போய் பேசலாமா, பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தெரிலங்க, இந்த வாரம் மென்டலாக நீங்களே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. சரி இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு, இன்னும் நான் இதை யோசிச்சு என்ன பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யாரையோ அக்செப்ட் பண்ணிடுவீங்க. சரி இவங்க இப்படி தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டுருவீங்க. ஐயோ போதும், இதுக்கு மேலே இதை நான் இவ்வளோ சீரியஸாக எடுத்து எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் திஸ் ஸோ சீரியஸ்லி அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நீங்களே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவீங்க. அது எவ்வளோ கியாட்டிக்காக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் இதை எப்படி நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க, பட் விட ஆரம்பிச்சிருவீங்க. அதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இந்த வாரம் நிறைய ஒயிட் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் இல்லைன்னா ப்ரௌன், 2 கலருமே உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் 6 அப்படின்ற நம்பர், ஏன்னா நிறைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பண்ணுற டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் உங்கள் கார்ட்ஸில் நான் நிறைய பார்க்குறேன். ஸோ அந்த டீம் ஒர்க் அதுக்கெல்லாம் 6 அப்படின்ற நம்பர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி பாருங்கள், யூ வில் கெட் சப்போர்ட்டுங்க. யாருமே இல்லை, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் someone is going to help you. அதை உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுதுப்பா, என்னை விடுங்கப்பா அப்படின்னு தோணுது. ஐயோ யாராவது எனக்கு உதவி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் someone is actually going to help you. அண்ட் ஒரு சைலன்ஸ் இருக்குங்க இந்த வாரம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு சைலன்ஸும் இருக்க போகுது. அண்ட் பண ரீதியாக கண்டிப்பாக ஏதோ யூ வில் see some support. பரவாயில்ல, இது நடந்துருச்சுல்ல அப்படின்னு. ஸோ இங்கே உங்களுக்கு தெரிகிற ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன். முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க, ஃபோன்லேயோ வால்பேப்பராகவோ எனிதிங், இல்லை உங்களுக்கு கூகுள் சர்ச்சில் போனால் கூட கிடைக்கும். இதை ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸை உங்களுடைய ஃபோனில் வச்சு எவ்ரி டைம் யூ லுக் அட் இட் 520. எனக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போவுமே
அளவுக்கு மீறின பணம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நினைக்கிறது மட்டும் இல்லாமல் கீப் மேனிஃபெஸ்டிங் ஃபார் இட் அண்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி இமோட் பண்ணும்போது தான் அது இன்னும் நமக்கு சூப்பராக வரும். அண்ட் ஆல்சோ யூ வில் ஃபைண்ட் நியூ ரிலேஷன்ஷிப். எனக்கு திருப்பி திருப்பி அதான் தோணுது, யாரையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அந்த சந்திப்பு வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது. இல்லை அதை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடும். அதை நான் பார்க்குறேன். அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வாரம். அண்ட் ஆல்சோ வாகனத்திற்காக ஏதோ ஒரு செலவு இருக்குது இந்த வாரம். ஏதோ ஒரு செலவு, வாகனமோ வீடோ ஏதோ ஒரு செலவு இந்த வாரம் இருக்குது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. புது ஜாப், புது கெரியர்லாம் யோசிக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் டைம் இது தான். இந்த வாரம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற வாரம், எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சக்ஸஸ் இந்த வாரம் முழுக்க நான் ரொம்ப வெற்றிகளோட இந்த வாரத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே வெற்றிகள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு வாரத்தை நம்மளும் ஃபேஸ் பண்ண போகிறோம். வெற்றிகள் மட்டுமே உங்கள்தான் இருக்கட்டும். இந்த ரீடிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல பாசிட்டிவிட்டியோட இந்த வாரத்தை அவங்களும் தொடங்கட்டும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆரன். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹாய், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் நிறைய நம்பிக்கை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட். எது நடந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டுக்கு தான் நடக்குது, இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் ஃபார் மை பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் நம்பணும். இந்த வாரம் இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்க. நிறைய நம்பிக்கை. எது நடந்தாலும் ஜஸ்ட் நம்புங்க, கண்ணை மூடிட்டு நம்புங்க. சரி, இது என்னோட நல்லதுக்கு தான். சில நேரத்தில் ஓவர் திங்கிங் இருக்கலாம். சரி, ஓகே, நான் ரொம்ப நாள் நிறைய விஷயங்களை வேண்டாம்னு சொல்லிட்டேன், அதனால் இன்றைக்கி நான் ஓவர் திங்க் பண்ணுறேன். இட் இஸ் ஓகே. ஒரு நாள் பசிக்கவே பசிக்காது. சரி, இன்றைக்கி என் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு, அதில் என் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பசிக்காத மாதிரி இருக்குது. இட் இஸ் ஓகே. பட் நாளைக்கு அதை நீங்கள் சரிப்படுத்தணும். ரைட்? இன்றைக்கி ஒரு விஷயம் சரியா இல்லைன்றதுக்காக நாளைக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் டேக் அ ஸ்டெப். சரி, இன்றைக்கி தான் இப்படி ஆச்சு, நாளைக்கு நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு ஸ்டார்ட் டேக்கிங் அ ஸ்டெப். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து எப்போவுமே பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அந்த கைடன்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவா? ஏன்னா அதுதான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அதனால தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் கார்ட்ஸை பார்க்கும் போது தான் எனக்கு தோணுது, வெளியிலேருந்து உங்களுக்கு யாரும் பிரச்சனை அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன விஷயங்களுக்கு நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ? யூ ஜஸ்ட் நீட் அ பிரேக். சின்ன விஷயங்கள் கூட உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. ப்ராபப்ளி நிறைய நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுக்குமே உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து சின்ன விஷயங்கள் கூட உங்களை பயமுறுத்துது. யூ ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். யூ ஜஸ்ட் நீட் அ பிரேக். சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ டூ திங்ஸ் தட் யூ லைக். யுவர் எனர்ஜி இஸ் ப்ரொடெக்டட். எஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே ப்ரொடெக்டடாக தான் இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சோ, இல்லை நிறைய விஷயங்கள் கேட்டு, இல்லை ஓவராக ரிசர்ச் பண்ணி நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களோ, இந்த வாரம் அதை செய்யாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். எல்லாமே உங்களை சுற்றி எல்லாமே நல்லா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யூ ஜஸ்ட் நீட் ரெஸ்ட், அவ்வளோதான். பட் ரொம்ப முக்கியமாக இந்த வாரம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, உங்ககிட்ட யாராவது வந்து சண்டை போட்டாலும் சரி, இல்லை வேற யாரோ 2 பேர் சண்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு அது தேவையில்லை. அந்த சண்டையில் போய் என்னன்னு பார்த்துறாதீங்க. ஸ்டே அவே. சண்டை போடுறவங்க கிட்ட இருந்து இந்த வாரம் யூ வில் ஸ்டே அவே. இது உங்களுடைய நிம்மதிக்காக. தேவையில்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்க்காதீங்க. அண்ட் இந்த வாரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடல் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி பெட்டராக இருக்குது, எனக்கு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் ஓகே, இது என்னோட பெஸ்ட்டுக்காக தான் நடக்குது, அது எனக்கு புரியுது, நான் இதை விட்டு வெளியில் வருவேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஹேவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங். சரி, இன்றைக்கி இப்படி இருக்குது, இட் இஸ் ஓகே. இன்றைக்கே ஏன் இப்படி இருக்குன்னு நான் என்னை ப்ரெஷரைஸ் பண்ணிக்காமல் நாளைக்கு என்ன பெட்டர் ஆக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்றத மட்டும் யோசிங்க. நீங்கள் போய் உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் ஒன்னால தான் இப்படி ஆச்சு, நீ இல்லைன்னா நான் இப்போ எல்லாமே பெட்டராக இருந்திருக்கும், இந்த மாதிரிலாம் இந்த வாரம் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசிடாதீங்க. இது தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வரும். இதே தான் ஆஃபீஸ்லேயும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுது, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டுருக்கு, யாரும் உங்ககிட்ட ரொம்ப அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி காசிப் பண்ணுறாங்க, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த வாரம் ரிலாக்ஸ்டாக விடுங்க.
இந்த வாரம் நமக்கு இப்படி இருக்கா, இட் இஸ் ஓகே, அடுத்த வாரம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஓவரா எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டுட்டு பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயாக இதை நீ பண்ணிக்கோ, இதை நீ பண்ணு, இதை நான் பண்ணுறேன் அப்படின்றத எடுத்துக்கோங்க. உங்கள் கார்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கட்டாயமாக பார்க்குறேன். நிறைய ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ புதுசாக ஒரு வேலை உங்களை தேடி வரப்போகுது. ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, புதுசாக அதையும் கொடுக்க போகிறாங்க. அதையும் செய்யுங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு இமோஷன், வேற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த வாரம் அது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. த மோர் யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ், த மோர் அதர்ஸ் வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூ. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் உங்களை வச்சுக்க வேண்டிய வாரம். ஆல்சோ இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. யூ வில் பி அட்ராக்டிங் ஆல் தட் யூ டிசையர். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த வாரம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதே ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லை? இதே ஒரு நம்பிக்கை தானே? நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்மளால எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ட்ரஸ்ட் இன் மை செல்ஃப். என் எண்ணங்களை நான் நம்புகிறேன், என்னுடைய வலிமையை நான் நம்புகிறேன். எழுதுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகான உறவுகள் உங்களை தேடி வரும். அந்த உறவு நீங்கள் உங்களோடையே க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு உறவாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு லாட்ரி அடிக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எதுன்னு தெரியல, பட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் அது கண்டிப்பாக இந்த வாரம் ஆல்மோஸ்ட் உங்கள் கையை ரீச் பண்ண போகுது. ஆல்சோ இந்த வாரம் நிறைய பேர் உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இது நீ தான் பண்ணலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல் விஷயமா நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் உங்கள் வேல்யூவை புரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் அதை செட் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்சோ இந்த வாரம் யாரை நம்பியும் கடன் கொடுக்காதீங்க. இல்லை அளவுக்கு மீறி உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கடனை வாங்காதீங்க. இந்த வாரம் கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி கார்ட்ஸை நான் பார்க்குறேன். ஆல்சோ இந்த வாரம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. பட் ஐ திங்க் நீங்கள் நிறைய ஆரஞ்சு பயன்படுத்தணும். இந்த வாரம் முழுக்க ஆரஞ்ச் அண்ட் நம்பர் 10 நிறைய பயன்படுத்துங்க. பெட்டர் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. அண்ட் நிறைய லக் அண்ட் பாசிட்டிவ் கர்மா உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். நீங்கள் பாருங்களேன், ஏன்னா நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் நடக்க போகுது. ஸோ ஜஸ்ட் பிலீவ், எது நடந்தாலும் உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நிறைய உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயாக உட்காந்தேன் அப்படின்றதே இருக்காது. ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். யூ வில் கீப் ஒர்க்கிங். உங்களுக்கே அது புரியும். அண்ட் சரியான சப்போர்ட்டும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை உங்களுக்கு தனியாக செய்யாமல் ஓகே ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னு யாராவது வருவாங்க. ஆல்சோ உறவில் கூட போயிட்டு ரொம்ப உங்களுடைய பார்ட்னரையோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களையோ போட்டு ரொம்ப இது ஏன் அது ஏன் அப்படின்னு ரொம்ப ரப் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக அப்படியே சரி ஓகே இந்த வாரம் ஓகே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வழியாக ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு பாடம் கற்றுக்க போகிறீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஓகே இது நான் இப்படி தான் இந்த உறவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து வி ஆர் நாட் ஓப்பன் டு இட் அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் சரி என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும், நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிப்பீங்க. எப்போ அதுக்கு டைட்டாக ஒரு கடிவாளம் போடுறீங்களோ அன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். இல்லை ஒரு பயத்திலேயே நம்ம அதை விட்டுருவோம். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லெட் இட் ஹேப்பன், கோ வித் த ஃப்ளோ. பண ரீதியாக ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க மேக்ஸிமம். இல்லை உங்கள் அளவுக்கு மீறின பணமும் வாங்க வேண்டாம். இந்த வாரம் நான் உறவுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பாடம் இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஏமாற்றம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்லையே யார் உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இல்லை தெளிவான இன்டென்ஷன்ஸ் உங்கள் மேலே திணிக்க மாட்டுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் என்ன ஆகுனா ஒரு சில பேர் தவறானவங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போம். அப்புறம் அவங்க நான் எனக்கு தெரியல நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியல. ஸோ யாரை நம்புகிறோம், எந்த ஒர்க்கை நம்பி கொடுக்குறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. சில நேரத்தில் நான் பண்ணிடுறேன்னு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். யார் என்ன பண்ணாலும் சரி உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு போங்க. அண்ட் உங்களால் நிறைய பேர் சிரிக்கிறாங்க.
ஓகே, உங்களை சிரிக்க வைக்க யார் இருக்கா தெரியல. இதை நீங்கள் யோசிச்சே ஆகணும். இதை நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன், பட் கடைசியில் சொல்லும் போது தான் அதில் ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லையா. நீங்கள் நிறைய பேரை சிரிக்க வைக்கிறீங்க, சிந்திக்க வைக்கிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் லிசனிங், யூ அட்லீஸ்ட் லிசன் டு பீப்புள். அவங்க என்ன சொல்கிறாங்க, கஷ்டமோ இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயமோ எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு யார் இருக்கா? எஸ், அதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு யார் இருக்கா, நீங்கள் யார்கிட்ட எல்லா விஷயங்களையும் மனசை விட்டு பரிமாறிக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ பொய்கள், யாரோ ஒருத்தங்க இந்த வாரம் நீங்கள் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு சைடில் பொய்கள் பார்க்குறேன். நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் பொய் சொன்னாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. டோன்ட் ஈவன் கோ ஆஸ்க் ஏன் அப்படின்ட்டு இந்த வாரம் அப்படியே விட்டுருங்க, போகட்டும். அண்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும், உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது எவ்வளோ உண்மைன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்பணும். இந்த வாரம் அது ரொம்ப முக்கியம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஸோ எது உண்மை அப்படின்னு நல்லா தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை போய் சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அது இந்த வாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல்லான வாரமாக இருக்க போகுது. செட் 2 இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த கலர் எந்த நம்பர் யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பியூட்டிஃபுல்லான வாரத்தை வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நான் உங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் Marin. As always, keep smiling. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம், ஹாய். ரொம்ப அழகான பாசிட்டிவான கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லவா. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களை இந்த வாரம் சந்தோஷப்படுத்த போகுது. உங்களுக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னாலையா, பட் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுற போகிறீங்க. ஏன்னா இந்த வாரம் உறவுகள் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்த போகுது. உறவுகள் வழியாக தான் உங்களுக்கு தெரிய போகுது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு. உறவுகள் உங்களை போற்ற போகிறாங்க. they are going to tell you who you are. சில நேரத்தில் நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் we need someone else's support இல்லையா. யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். சரி, உன்னால் முடியும், நீ இவ்வளோ டேலண்டடுன்னு உனக்கு தெரியுமா, உன்னோட பெருமை, நீ யாருன்றதே உனக்கு தெரியல அப்படின்றது நம்மளே யோசிச்சுக்கிறத விட ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு சொல்லும் போது அது இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னும் நம்ம நம்புவோம் அதை. மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நமக்கு அதன் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு உறவையும் இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த உறவு கட்டாயமாக ஏதோ ஒரு நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு யார் கூடயும் சண்டை போடாமல் ரிலாக்ஸ்டாக மற்றவர்கள் ஒப்பீனியனுக்கு, அதாவது உங்களுக்கு ஓகே அப்படின்னு படுற ஒப்பீனியன்ஸ்க்கு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு மியூச்சுவலாக மற்றவர்களுடைய வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது வேணுன்றதை எடுத்து வேண்டான்றதை இந்த வாரம் விட்டுற போகிறீங்க. உறவுகள் மேம்படக்கூடிய வாரம் இந்த வாரம். ஆல்சோ உங்களுடைய சோல்மேட்ஸ், ட்வின் ஃப்ளேம்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆல்சோ எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், ஹேவ் யூ பீன் த்ரூ அ நார்சிஸ்டிக் ட்வின் ஃப்ளேம்? ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு ட்வின் ஃப்ளேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இன்னும் நிறையா பேச ஆரம்பிக்கணும். இந்த வாரம் நான் அதுதான் பார்க்குறேன். நிறைய பேசணும். உங்களுடைய மியூச்சுவல் பிலீஃப்ஸ் என்ன, உங்களுக்கு நிஜமாவே 2 பேருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்க. இட்ஸ் டைம் டு பி ஹானஸ்ட்ன்னு நினைக்கிறேன். எது உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையை வர வைக்குது, எந்த விஷயம் மனக்கசப்பை கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மேரிட் கப்புள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு லாயல் டாக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உறவுமே மேம்பட்ட உறவுகளாக உங்களுக்கு தெரிய வரும். ஆல்சோ இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது, பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்சோ இந்த வாரம் மற்றவர்களோட ஒப்பீனியன்ஸை கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கேட்கணுமோ. நிறைய நேரம் மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நீங்கள் புரிஞ்சுக்காமல் போயிடுறீங்க. இல்லை பாதியிலேயே நீங்களாக ஒரு ஒரு நம்பிக்கையை, ஓகே இவங்க இதுதான் சொல்ல போகிறாங்க அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிக்கிறீங்களோ, அது இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வாரம் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்கன்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருங்க. ரொம்ப பாசிட்டிவான வாரமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சிம்பிள் நான் ஏற்கனவே 222
போர்ட்டல் ஆக்டிவேஷன் அன்றைக்கி யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எஸ், நம்மளுடைய இன்ஃபினிட்டி லெம்னிஸ்கேட் சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த வாரம் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம். உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, எது பிடிக்குது எது பிடிக்கலை, இதெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய வாரம், எஸ்பெஷலி இன் அ ரிலேஷன்ஷிப். ஆல்சோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சு மற்றவர்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. அதுவுமே சூப்பர் தானே. நம்ம நல்லா பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ற போது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தானே. எஸ், இந்த வாரம் மேக் டெசிஷன்ஸ் வித் யோர் மைண்ட், நாட் யோர் ஹார்ட். கோ பை வாட் யோர் மைண்ட் சேஸ். மனசு சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களை முடிவெடுக்க வைங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், சில நேரத்தில் ரூடாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு இமோஷனல் பவுண்ட்ரி உங்களுக்கு தேவைப்படுது. எல்லார் மேலேயும் ஒரு அளவற்ற பாசத்தை வச்சுட்டு ஏமாறுறது உங்களுக்கு சகஜமாக போச்சு. எதுனாலும் அளவற்றது, நம்பிக்கைனா அளவற்றது, பாசம்னா அளவற்றது. அது கரெக்டு தான். அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால யார் என்ன பண்ணாலும் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் கொடுக்கறது மற்றவர்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு தவறுதல் செய்யாமல் இருந்தால் போதும். நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறதோ எதுனாலும் நம்மக்கிட்ட சொல்லிட்டா நம்ம ஓகே ஃபைன் புரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்மளை ரொம்ப பின்னாடி போய் தூற்றுவது நமக்கு சில நேரத்தில் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்தால் கூட அதெல்லாம் இந்த தடவை பெருசாக எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. அண்ட் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க உங்கள் மனசில். என்ன கன்ஃபியூஷன்? எல்லாமே நல்லபடியாக இருக்க போகுது இந்த வாரம். நீங்களே உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிறீங்க. அதை தான் நான் பார்க்குறேன். ஒரு கிளாரிட்டி ஆனால் உங்களுக்கு தேவைப்படுது. யாரையாவது போய் கேட்டு பாருங்க, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னா யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இல்லை புக்ஸ் படிங்க. நத்திங் லைக் தேட். புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்க எங்கேருந்தோ உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இல்லை ஜஸ்ட் வானத்தை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, இந்த முடிவு ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்குது, இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், யாராவது எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அட்வைஸ் ஒரு சைன் போர்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். பட் தெரியுது நீங்கள் ஏதோ பண்ண வேணாம் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ப்ராப்ளி இது உங்கள் மூளைக்கும் மனசுக்குமான சண்டையான்னு கூட தெரில. பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அப்படியே பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. இது ஒர்க் ரிலேட்டட்னா கூட ரொம்ப ஹெவியாக இருக்கா உங்களுக்கு ஒர்க் தெரியல. ஏதோ ஒரு விஷயம் உங்களால் டிசைட் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு புது வரவு இருக்க போகுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ப்ராபப்ளி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியராக இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த உதவி உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கக்கூடும் அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்கள் கார்ட்ஸில் நிறைய பிங்க் பயன்படுத்துங்க. பிங்க் அண்ட் க்ரீன் இந்த வாரம் பயன்படுத்துங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2 அப்படின்ற நம்பரை நிறைய பயன்படுத்துங்க. கொஞ்சம் இமோஷ்னலி ட்ரெயின்டாக தான் இருக்கீங்க நீங்கள், கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. பட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு புது வரவு வரப்போகுது. அது புது வேலையாக இருக்கலாம், புது மனிதராக இருக்கலாம், புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யாருனே தெரியாமல் சும்மா நீங்கள் பஸ்லேயோ ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு நல்ல ஃப்ரெண்டாக மாறலாம். ஓகே, அதுவுமே நல்ல விஷயம். நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஹோப்பனோ டெக்னிக் பண்ணுங்கள் இந்த வாரம். இதெல்லாமே உங்களுக்கு மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தலைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ்? ஒருத்தங்க இவ்வளோதான் எடுத்துக்க முடியும்னா அளவுக்கு மீறி இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு வேறு இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில் காட்டுறீங்களான்னு தெரில. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து அங்கே இல்லை அங்கேருந்து இங்கே. உங்களால் டெசிஷன் எடுக்க முடியல. அந்த டெசிஷன் தான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. இது ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு வச்சிடுறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் ஹையஸ்ட் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி செய்ய முடியலன்னா உடனே உங்களுக்கு கஷ்டமாயிடுது. இது சரியில்லை இல்லையா? நம்ம எதுக்கு மற்றவர்கள்கிட்ட போய் அளவுக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை வைக்கணும்? அது அன்ரியலிஸ்டிக் இல்லைன்னா ரொம்ப ஹையர் கோல்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதை அச்சீவ் பண்ண முடியாதோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து உங்கள் மண்டைக்குள்ளே வைக்காதீங்க. அது டப்பா கிடையாது, குப்பைத்தொட்டி கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டு அலோவ் இட் டு கோ. ஃப்ரீயாக விடுங்க. அந்த டப்பாவை கொட்டிட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் அதுதான் செய்யணும், அதுதான் முக்கியம். ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் ஸ்டபனாக இருக்க வேண்டாம் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஃப்ரீயாக விடுங்க.
ஒரு சில விஷயம் மற்றவங்க சொல்லும் போது ஓகே இது இப்படி இருக்கா, ஓகே ஃபைன், எனக்கு புரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ கட்டாயமாக உங்ககிட்ட இதை நான் சொல்லியே ஆகணும். என்னைக்காவது யாரோடையாவது உதவி உங்களுக்கு தேவைன்னா போய் கேளுங்க. எல்லாமே நீங்களே பண்ணணும்னு கிடையாது. எவ்ரிபடி நீட்ஸ் சப்போர்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். கோ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா, டூ இட். பிடிக்கலைன்னா சொல்லுங்கள் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு. அண்ட் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஏன்னா வாரத்தோட இறுதியில் ஏதோ ஒரு ப்ரெஷர் எடுத்துக்க போகிறீங்க. அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், கேஷுவலாக பண்ணுங்கள். எல்லா வேலையுமே கடைசி நிமிஷத்துக்கு வச்சுக்காதீங்க. ஒருவேளை அது கூட ப்ரெஷர் ஏறலாம். ஸோ எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட்டாக பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இமோஷ்னலாக இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். செட் 3 இஸ் ட்ரூ அப்படின்னும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி இருந்திருக்குன்னு அவங்களும் பார்க்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.